என்றெல்லாம் தகவல்கள் வெளியிட்டிருந்தார்கள். இதையெல்லாம் இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்ததை நீங்க பார்க்க முடியும். உண்மையிலேயே மசூத் பெசக்ஷியன் சொன்ன செய்தியையொட்டி அடுத்ததாகவே அவர் இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லுகிறார். எனவே இவர்கள் சொல்லுகிற அளவுக்குண்டான நிலை இருக்கிறதா என்பதை மசூத் பெசக்ஷியன் தான் சொல்லணும். IRGC மிக தெளிவாக சொல்கிறது, நாங்க ஹொர்முஸை ஓபன் பண்ணணுமாக இருந்தால் அமெரிக்கா நாங்க சொல்றதை கேட்கணும். நாங்க சொல்றதை கேட்காம ஓமானோட ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டோம்ங்கிறதுக்காக ஹொர்முஸை திறக்க சொன்னா நாங்க திறக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. எனவே அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே எந்த விதமான சமாதான முனைப்புகளும் இதுவரைக்கும் வெற்றி தராத ஒரு சூழ்நிலையில் ஓமானும் ஈரானும் தற்போது ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பான ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதே நேரம் நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்த ஒரு முக்கியமான செய்தி நமக்கெல்லாம் தெரியும். துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகிய 3 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு இராணுவ உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டை வேறு ஏதாவது ஒரு நாடு தாக்கினால் மற்ற 2 நாடுகளும் தாக்குதலுக்குள்ளாகிற இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உதவியாக வந்து நிற்கும் என்பதுதான் மக்கா ஒப்பந்தத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில் இன்றைக்கும் மத்திய கிழக்கு ஒரு பரபரப்பான நிலையிலேயே காணப்படுவதை நம்ம உணர முடியும். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் மத்திய கிழக்கு தொடர்பான மிக முக்கியமான செய்தியாக இருப்பதே என்னன்னு கேட்டால், ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஒரு முக்கியமான பேட்டியை வழங்கியிருக்கிறார். அந்த பேட்டியினுடைய 2வது மற்றும் 3வது பாகங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல முதல் கட்டத்திலே அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பல செய்திகள் இன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதிலே அவர் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஈரானுடைய புதிய ஆன்மீக தலைவர், புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முஜ்தபா காமனியுடனான தொடர்பு கொள்வதெல்லாம் தற்போது மிகவும் கடினமாக இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இதை சொன்னதுதான் தாமதம். சில யூடியூபுகளில் செய்தி சொல்லக்கூடியவர்கள் உடனடியாக வந்து சொன்ன பல செய்திகளை நம்ம பார்க்க முடியும். காமனி செத்துட்டாரு, காமனி அவசர தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு, இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க என்றெல்லாம் தகவல்கள் வெளியிட்டிருந்தார்கள். இதையெல்லாம் இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்ததை நீங்க பார்க்க முடியும். உண்மையிலேயே மசூத் பெசக்ஷியன் சொன்ன செய்தியையொட்டி அடுத்ததாகவே அவர் இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லுகிறார். எனவே இவர்கள் சொல்லுகிற அளவுக்குண்டான நிலை இருக்கிறதா என்பதை மசூத் பெசக்ஷியன் தான் சொல்லணும். உண்மையிலேயே எங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் அவர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவரை நம்ம நேரில் போய் சந்திக்க வேண்டி இருக்குது, அதனால தொடர்பு கொள்ள கஷ்டமாக இருக்கிறது என்றும் அவர் சொல்லி இருக்கலாம். இல்லாத போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, அதனால தொடர்பு கொள்ள கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எதையுமே மசூத் பெசக்ஷியன் வெளிப்படையாக சொல்லாத போது நாம கற்பனையாக எதையும் சொல்லிவிட முடியாது. ஆனால் முஜ்தபா காமனியை வளமை போன்று லேசாக சந்திக்க முடியல, தொடர்பு கொள்வது கஷ்டமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் அவர்கள் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவருடைய இருப்பு என்பது நாட்டுக்கு மிகப்பெரிய பலம் என்கிறார். முஜ்தபா காமனி ஆயத்துல்லாவாக இருப்பது ஈரானுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்று சொல்லக்கூடியவரே மேலதிகமாக என்ன செய்திகளை சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்திற்கு முடிவெடுக்கிற குழுவின் பெரும் ஆதரவு கிடைத்ததற்கு பிறகு புதிய உச்ச தலைவருடைய ஒப்புதல்கள் எங்களுக்கு கிடைத்தது என்கிற செய்தியையும் அவர் சொல்லி இருக்கிறார். எனவே ஒரு ஒப்புதல் கொடுப்பதற்கோ என்ன விவரம் என்று தெரிவதற்கோ அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கோ அங்கிருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர் தெளிவோடும் உடல் நலத்தோடும் இருக்கிறார் என்பதை மசூத் பெசக்ஷியனுடைய 2வது பதில் இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் மேலதிகமாக மசூத் பெசக்ஷியன் பேசுகிற போது தலைமையினுடைய முடிவுக்கு ஈரானியர்கள் இறுதி வரைக்கும் துணை நிற்பார்கள் என்கிறார். அது எப்படி என்கிற விவரத்தையும் அவர் சொல்லும் போது, நாங்க யுத்தம் பண்ணணுமா வேணாமா, சமாதானத்தோட இருக்கணுமா வேணாமாங்கிறத பத்தி நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க.
நாங்க யுத்தம் பண்ணணுமா வேணாமா, அதற்குரிய பலம் இருக்கிறதா இல்லையா என்பதை என்னையும் உங்களையும் விட போர் தளபதிகள் நன்றாக அறிந்தவர்கள். எனவே நம்ம யுத்தம் பண்ணணுமா வேணாமாங்கிற முடிவுகளை அவங்க அவர்களுடைய பலத்தை கொண்டு முடிவெடுப்பார்கள். தலைமைதான் முடிவு செய்கிறது. அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் இறுதி வரைக்கும் துணை நிற்போம் என்கிறார். அது எந்த வரைக்கும் துணை நிற்போம் என்று சொல்லும் போது, எங்கள் மரணம் வரை துணை நிற்போம். இப்போது அவர்கள் ஒரு நாள் எங்களை கொல்லக்கூடும், அமெரிக்கா எங்களை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படி கொன்றாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்கிறார் அதிபர் மசூத் பெசக்ஷியன். ஆனா இந்த பேட்டியில ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. என்னன்னு கேட்டா, யுத்தம் பண்ணணுமா வேணாமா, யுத்தத்தை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணாம இருக்கணும் என்கிற முடிவை ராணுவ தளபதிகள் தான் எடுக்கிறார்கள். குறிப்பாக IRGC தான் அந்த முடிவை எடுக்கிறது. மசூத் பெசக்ஷியனுடைய கையில கூட அது இல்லை. அரசியல் தலைமைகளிடத்தில் அது இல்லாம நேரடியாக ஆன்மீக தலைவருக்கு கீழாக இருக்கக்கூடிய IRGC இடத்துல இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் IRGC எடுக்கக்கூடிய முடிவுகளை அதிபரும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிற ஒரு செய்தியை அவர் தன்னுடைய பேட்டியில சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பாக ஓமானோடு ஒரு பொதுவான கட்டமைப்பு எட்டப்பட்டிருக்கிறது என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய அதிபரும் அந்த செய்தியை தெளிவாக சொல்றாரு. இதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு போவோம், சமாதானத்திற்கு போவோம். ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளால் ஹொர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு விடும் என்று அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய IRGCயின் செய்தி தொடர்பாளர் சர்தார் மொஹப்பி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். எனவே IRGC மிக தெளிவாக சொல்கிறது, நாங்க ஹொர்முஸை ஓபன் பண்ணணுமாக இருந்தால் அமெரிக்கா நாங்க சொல்றதை கேட்கணும். நாங்க சொல்றதை கேட்காம ஓமானோட ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டோம்ங்கிறதுக்காக ஹொர்முஸை திறக்க சொன்னா நாங்க திறக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. எனவே ஹொர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படுவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய சரண்டரை ஈரான் எதிர்பார்க்கிறது, குறிப்பாக IRGC எதிர்பார்க்கிறது என்பதை இந்த சர்தார் மொஹப்பியினுடைய பேட்டியிலிருந்து நம்ம பார்க்கிறது மட்டுமல்லாம, ஹொர்முஸ் ஜலசந்தியை திறப்பது ஈரானுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எங்களை பொறுத்தவரையில் ஹொர்முஸ் ஜலசந்தி என்பது ஒரு வெறும் பொருளாதார நீர்வழி பாதை அல்ல, மாறாக அது புவியியல் சார்ந்த மூலோபாய சக்தி சார்ந்த ஒரு அங்கமாக இருக்கிறது. வெறுமனே பிசினஸ் பண்ற ஏரியான்னு மட்டும் நீங்க பார்த்துறாதீங்க, அதுதான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு நாங்க பார்க்கிறோம் என்று சொல்லி சர்தார் மொஹப்பி மேலதிகமாக சொல்லுகிற செய்திகளை இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஹொர்முஸ் ஜலசந்தி இன்னா திறந்துருவோம் அந்தா திறந்துருவோம் என்று சொல்லி எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுவது ஏற்புடையது அல்ல, நம்பகமானது அல்ல. அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாருங்கிறது மட்டும் தெளிவாக தெரியக்கூடிய சூழல்ல இன்றைய தினமும் ஓமான் கடற்கரைக்கு அப்பால் ஈரானுடைய பேச்சை கேட்காமல் பயணித்ததாக சொல்லப்படுகிற UAE ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அட்னாக் என்கிற பாரிய எண்ணெய் கப்பல் மீது ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் தான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்று இன்றைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது, கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் நாங்க சொல்ற ரூட்ல கப்பல்கள் போகணும், எங்க கிட்ட கேட்டுட்டு தான் போகணும் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டாவது கட்ட சண்டைகள் ஏற்பட்ட நேரத்தில் ஈரான் குவைத் மேலையும் பஹ்ரைன் மேலையும் தான் கடுமையான தாக்குதல்களை நடத்தினார்கள். ஒரு தாக்குதலை கூட நேரடியாக UAE மேல அவங்க நடத்தலைங்கிறது நமக்கு தெரியும். ஆனா UAE கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தினதுனால தான் அமெரிக்கா ஈரான் மேல மீண்டும் தாக்குதல்களையே நடத்தியிருந்தார்கள். அதே மாதிரி தான் இப்பொழுதும் UAE கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. எனவே அமெரிக்கா இப்பொழுது என்ன செய்ய போகிறது? மீண்டும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்கன்னா இப்ப கொஞ்சம் நெருங்கினதாக சொல்லப்படக்கூடிய அமைதி நிலைகள் கூட இல்லாமல் போய்விடும் என்பது தெரியும். எனவே என்ன முடிவை அவர்கள் எடுக்க போகிறார்கள், அமெரிக்காவினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல்களை நடத்தியதை இன்றைக்கு சவுதி அரேபியா கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறது. சகோதர நாடாக இருக்கக்கூடிய UAE மேல தாக்குதல் நடத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சர்வதேச சட்ட மீறல் என்றெல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பதிலாக UAE
செய்தியையும் உடனே ஹவுதீஸ் சவுதி அரேபியாவுடைய நஜ்ரான் உள்ளிட்ட பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்களும் கண்டிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் கண்டிச்சதா அறிக்கை விட்டியல்ல, இப்போ நாங்களும் பாரு ஒரு மாதிரி ஒரு அறிக்கை விடுறோம். இந்த மாதிரி அவன்கிட்ட பேப்பர் இருக்கு, அவன் அறிக்கை விட்டான், இவன்கிட்ட பேப்பர் இருக்கு, இவனும் அறிக்கை விட்டான்ற மாதிரி தான் ஆயிடுச்சே தவிர இது அறிக்கையை தான் விட்டாங்களே தவிர மிசைல் எல்லாம் விடலை. அதனால இது வளமையான ஒன்று தான். அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி ஒன்றை சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஈரானோடு நேரடியாக மோதுகிற இடத்தில் அவர்கள் இல்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் மேலதிகமாக இன்றைக்கு ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பகுதியினுடைய பிரதமர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். ஈராக்கை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, பழைய சதாம் ஹுசைன் இருக்கிற ஈராக்கு ஒரு ஈராக்கு தான். இப்ப இருக்கிற ஈராக்கை ரெண்டா உடைச்சு வச்சிருக்கிறாங்க. ஈராக்குக்கு என்று ஒரு பிரதமர் இருக்கிறார், அவரை கூப்பிட்டு தான் அமெரிக்க அதிபர் பேசுறாரு, ஈரானுக்கு அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு, அடுத்து சவுதிக்கு போறாருங்கிற செய்தி எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம சொல்றது குர்திஸ்தானத்தினுடைய பிரதமராக செயல்படக்கூடியவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு மஸ்ரூர் பர்சானி. இவரை பொறுத்தவரையில் இவங்க குர்துக்கள் தனியான ஒரு ஆளுகைக்குட்பட்ட பகுதியாக ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பகுதிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்திஸ்தான் சுயாட்சி மிக்க பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு முழுவதுமான ஆயுத உதவி, பெரும்பாலான உதவிகளை யார் பண்றான்னு சொல்லி சொன்னா துருக்கி செய்கிற அதே நேரம் ஈராக்கினுடைய அரசாங்கத்தோடும் இணைந்து பயணிக்கிறார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் வயல்கள்ல இருந்தும் அமெரிக்கா தான் எண்ணெயை எடுக்கிறாங்க, விற்பனை பண்றாங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்களையும் இவர்கள் அனுபவித்துக் கொள்கிறார்கள். இதே நேரத்தில் இவர்களுடைய பகுதிகளில் இஸ்ரேலுடைய தூதரகம் இருக்கிறது, அதே போன்று அமெரிக்காவினுடைய தூதரகம் இருக்கிறது. ஆல்ரெடி ஈரான் இங்கிருந்த தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பகுதியினுடைய பிரதமர் மஸ்ரூர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியது, ஆனாலும் நாங்கள் எந்த கட்டத்திலையும் ஈரானோட ஒரு சண்டைக்கு போகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குர்துகளை பொறுத்தவரையில் அவங்க சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள், ஈரானை பொறுத்தவரையில் ஷியா பிரிவை சேர்ந்தவர். இந்த குர்துகளோட தான் பல பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா நடத்தியது. தரை வழியாக நீங்கள் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு ஈரான் மேலே தாக்குதல்களை நடத்துங்கன்னு அந்த டைம்ல எல்லாம் வாய மூடிக்கிட்டு இருந்த குர்துகளுடைய தலைவர் இன்றைக்கு என்ன வந்து சொல்றாருன்னு கேட்டால், இல்லை எங்களை யாருமே ஈரானோட சண்டைக்கு போக சொல்லலை, நாங்கள் சண்டைக்கு போகிற ஐடியாவிலையும் இல்லை, நாங்கள் ஈராக்குக்கு ஏதாவது பாதிப்புன்னா தான் பார்ப்போமே தவிர நாங்கள் யாருடைய மோதல் போக்க கடைபிடிக்க விருப்பம் இல்லை, எங்கள் பாட்டுக்கு அல்லாண்டு எங்களோட வேலையை செஞ்சுட்டு போக போகிறோங்கிற ரீதியில் அவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். எனவே குர்துகளை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த யுத்தத்தில் ஒரு பங்காளிகளாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் யமனோடு ஒரு மோதல் போக்கு உக்கிரமாக நடக்கப் போகிறதோ என்கிற சந்தேகங்கள் தற்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில பல மோதல் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் சவுதி அரேபியாவுடைய ஆதரவு பெற்ற யமன்ல இருக்கக்கூடிய படைகள் மேல தொடர்ந்து தாக்குதல்களை ஹவுதீஸ் நடத்தி வருகிறார்கள். எனவே ஹூத்திகளுடைய தாக்குதல்களால் பாதிக்கப்படுவது தங்களுடைய தரப்பு, தங்களுடைய ப்ராக்சிஸ் என்கிற அடிப்படையில் சவுதி அரேபியா ஒரு பாரிய யுத்தத்திற்கு ஹூத்திகளோடு தயாராகிறது என்கிற செய்திகள் வெளிவருகிற அதே நேரம் எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தாலும் அதை நேரடியாக எதிர்கொள்வதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கும் ஹூத்திகளுடைய ஊடக பேச்சாளர் ஜெனரல் யஹியா சாரி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்து வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.